கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இல்லாததினால எழுப்புதல் நமக்குள்ளாக இல்லை. எழுப்புதல் சொல்லும்போது வேதத்தின் அடிப்படையில் ரெண்டு காரியம். ஒன்னு அற்புத அடையாளங்கள், இரண்டாவது ஆத்தும அறுவடை. இந்த இன்றைக்கு நம்மை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்கிறாரா? இரண்டாவது நம்மை கொண்டு ஒரு திரள்கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதா? பேதுரு பிரசங்கம் பண்றாரு. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினாரு. சுத்தி இருக்கிற அத்தனை ஜனங்களும் கத்துறாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இன்னைக்கு நீங்களும் நானும் இவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறோம், ஊழியர்களை செய்கிறோம், போராடுகிறோம். ஏன் இப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் நடக்கல? ஏன் ஆத்மா அறுவடையும் இல்லை என்று சொல்லி யோசிக்கும் போது வெளிப்படுத்துகிற விசேஷத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேச சபையை பார்த்து, உன்னிடத்துல ஒரு குறை. அப்ப எந்த காரியங்களிலே நமக்குள்ளாக எழுப்புதல் அடைந்து போனது? எந்த காரியத்தின் நிமித்தமாக பற்றி எரிந்து கொண்டிருந்த அக்கினி அவிந்து போயிருக்கிறது?